கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் இடையே நடந்து வரும் மோதல் போக்கு நாம் அனைவரும் அறிந்ததே. வருண்குமார் ஐபிஎஸ் சீமான் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிடுவதும், சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வருண்குமார் ஐபிஎஸ் குறித்து கருத்துக்கள் பதிவிடுவதும் தொடர்ச்சியாக நடந்து வரும் ஒன்றுதான் என்றாலும் அவர்கள் மோதல் போக்கு தற்போது மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் இந்தியா முழுவதும் உள்ள இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடு சண்டிகரில் நடந்தது. பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவங்கி வைத்த இந்த மாநாட்டில் சைபர் கிரைம் சவால் பற்றி திருச்சி எஸ்பி வருண்குமார் பேசினார். அப்போது அவர் நாம் தமிழர் கட்சி குறித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாம் தமிழர் கட்சியினர் உலகின் பல பகுதிகளில் இருந்து இணையதளம் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். அது ஒரு பிரிவினைவாத இயக்கம், கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த கருத்து விவாத பொருளாக மாறியதை தொடர்ந்து இதற்கு பதிலளித்த சீமான், தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து 13 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறோம். தேர்தலில் நின்று 36 லட்சம் வாக்குகளை பெற்று 3வது தனிப்பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உள்ளது. வருண்குமார் ஐபிஎஸ் எதனை வைத்து நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாதிகள் என்று சொல்கிறார்? அடிப்படை தகுதி இல்லாமல் எப்படி ஐபிஎஸ் ஆனார்? தமிழர் என்பது எப்படி பிரிவினைவாதமாகும் என்று விமர்சித்து பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது, வா மோதி பார்க்கலாம் என்று சவால் விட்டும் பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்திக் வருண்குமார் ஐபிஎஸ் மீது மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீதும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீதும் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் தனிப்பட்ட வெறுப்பின் அடிப்படையிலும் தொடர்ந்து பொய் வழக்கு பதிவு செய்தும் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை சட்டவிரோதமாக அடைத்து வைத்தும் பெண் காவலர்களை வைத்து கடுமையாக தாக்கியும் வழக்கின் சொத்துக்களான கைபேசியிலிருந்து எடுக்கப்பட்ட தனிப்பட்ட உரையாடல்களை 3ஆம் நபர் மூலமாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அவதூறு பரப்பியும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறார் திருச்சி புறநகர மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் அம்மனுவில் இடும்பவனம் கார்த்திக், நான் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியான நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறேன். திருச்சி புறநகர மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவி வகிக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீதும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீதும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி தொடர்ந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 10/7/2024 தேதியன்று குற்ற எண் 34/2024 சைபர் கிரைம் போலீஸ் திருச்சிராப்பள்ளி பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட எங்கள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களின் கைபேசியில் இருந்து எடுக்கப்பட்ட தனிப்பட்ட உரையாடல்கள் 3ஆம் நபர்கள் மூலமாக சமூக வலைதளங்களின் மூலம் வெளியிட்டும், அதன் பின்பு மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்ட ரெட்பிக்ஸ் சேனல் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை 66 மணி நேரம் சட்டவிரோதமாக காவலில் வைத்தும் தொடர்ச்சியாக தன் பதவியை துஷ்பிரயோகம் செய்து செயல்பட்டு வருகிறார். மேலும் அவரே அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்த குற்ற எண் 544/24 வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட கண்ணன் மற்றும் திருப்பதி ஆகிய நபர்களை இரவு முழுவதும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்தும் பெண் காவலர்களை வைத்து கடுமையாக தாக்கியும் பெரும் மனித உரிமை மீறல் செயல் செய்துள்ளார். இதுவரை அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட எல்லையில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தை எதிர்த்து குரல் எழுப்பி வரும் திரு சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் போன்ற பல்வேறு நபர்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்து ஆளும் கட்சிக்கு தன் விசுவாசத்தை காட்டி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவருடைய எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தான் முன்பு பயன்படுத்திய எக்ஸ் தளத்தின் கணக்கிலிருந்தும் மற்றும் அவருடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை மறைமுகமாக மிரட்டி செய்தி வெளியிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் 4/12/2024 தேதி டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய காவல் அதிகாரிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 36 லட்சம் வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்பும் விதமாகவும் மத்திய பணியாளர்கள் சேவை விதிகளுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்று பேசியதன் மூலம் அவர் நாம் தமிழர் கட்சி மீது கொண்டுள்ள பெரும் காழ்ப்புணர்ச்சியும் அதீத வெறுப்புணர்வையும் வெளிப்படுத்தியுள்ளார். எனவே தொடர்ந்து தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை அதே பதவியில் தொடர அனுமதித்தால் அவர் மேலும் தொடர்ச்சியாக மேற்கண்ட சட்டவிரோத செயல்களை செய்ய முற்படுவார்.
எனவே அவர் உடனடியாக தற்பொழுது வகித்து வரும் திருச்சி புறநகர் மாவட்ட கண்காணிப்பாளர் பதவியிலிருந்து மாற்றப்பட வேண்டும். மேலும் அவர் சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட எந்த பதவியிலும் நியமிக்கப்படாமல் நிர்வாகம் சார்ந்த பதவியில் நியமிக்கப்பட்டால்தான் மேற்கண்ட தொடர் சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்க முடியும். எனவே மேற்கண்ட காரணங்களுக்காக வருண்குமார் IPS அவர்கள் தற்போது வகித்து வரும் திருச்சி புறநகர மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு அவர் மீது தக்க விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இது தற்போது வருண்குமார் IPS மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் மோதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது.